ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? அப்பாவுக்கு வந்து ஆக்சுவலா கேன்சர் மேம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸா அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அப்பாக்கு என்னாச்சுங்க? கேன்சர் தான் அவருக்கு. த்ரோட்ல இங்க இருக்கு கேன்சர். அது வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கோம். இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டேஸா கொஞ்சம் கவுண்டிங் த டேஸ் மாதிரி தான் இருக்காரு. ஹாஸ்பிட்டல்லே அவங்க தான் சொன்னாங்க. அப்ப எல்லாம் எனக்கு இது ஐபல்ஸை பத்தி தெரியல. இப்போ ரீசெண்டா தான் இந்த 1 மந்தா தான் தெரிஞ்சதுனால நான் மேம்கிட்ட சஜஷன் பண்ணேன். அப்புறம் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இப்போ நீங்க ஓகே கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அது கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ ஒரு 7-8 டேஸ் கிட்ட ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பா வந்து இந்த ஒரு 1 மந்தாவே ரொம்ப வீக் ஆயிட்டாரு, டல்லா இருந்தாரு. அவரால் எந்திரிக்க முடியாது, அதிகமா பேச முடியாது, ரொம்ப டயர்டா இருப்பாரு. ஒரு மாதிரி பிரிஸ்கா இருக்க மாட்டாரு, ஆக்டிவா இருக்க மாட்டாரு. ரொம்ப அவர் வந்து 6th டேன்னு நினைக்கிறேன், சண்டே, லாஸ்ட் சண்டே அவர் வந்து எந்திரிச்சு என்னோட பைக் எடுத்துட்டு அவரை போய் ஓட்டிட்டு வந்தாரு. அவரா போயிட்டு வந்து மறுபடியும் வீட்டுல நிப்பாட்டிட்டாரு. வண்டி எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மந்த்ஸாவே அப்பா வண்டி எடுக்கல. ஆனா இப்ப இந்த சாப்பிட ஆரம்பிச்ச 1 வீக்ல அவர் வண்டி எடுத்து ஓட்டிட்டு போயிட்டு வந்தாரு. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கா இருந்தது. நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாது. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்டிவா இருக்காரு. இப்போ நடக்க முடியுது, கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வர நடக்க, அது ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. ஏதோ கொஞ்சம் ஹோப் கிடைச்ச மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். கண்டிப்பா. தேங்க்யூ துளசி. ஐபல்ஸ் வந்து உங்க அப்பாக்கு கொடுத்து உங்க அப்பா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு எங்களுக்கும் சந்தோஷம். இது வந்து இந்த டெஸ்டிமனி வந்து நீங்க மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ. கண்டிப்பா கண்டினியூ பண்ணுங்க. அப்பாக்கு கண்டினியூஸா கொடுங்க. தேங்க்யூ சோ மச்.